ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற சாம்ஸ் பிரேஸ்லெட் தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பிரேஸ்லெட் நீங்கள் ஆர்டர் பண்ணுறதா இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ வாங்க எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இப்போ இது ஆர்டர் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரிஜினல் கிறிஸ்டல் பீட்ஸ் வந்து நான் வாங்கியிருக்கேன். இப்போ இதிலே வந்து 3 குவாலிட்டியில் வந்து எனக்கு காமிச்சாங்க. ஃபஸ்ட்டு வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கிற மாதிரியான இந்த மாதிரி வந்து பீடு வந்து காமிச்சிருந்தாங்க. செகண்ட் வந்து கிறிஸ்டல் வித் பிளாஸ்டிக் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். அது வந்து தண்ணியில் போட்ட உடனே மேலெலாம் வந்து அந்த தோல் பிரிஞ்சிடுற மாதிரி இருக்குது. இது வந்து தேர்டு வந்து இது வந்து ஃபுல் வந்து கிறிஸ்டல், அப்படியே கிளாஸ் கிறிஸ்டல் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பீடு இது நீங்கள் தண்ணியில் போட்டாலுமே எதுவும் ஆகாது. எத்தனை வருஷம் வேணாலுமே வந்து இந்த பீடு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரிஜினல் பீடு வந்து இது கிறிஸ்டல் பீடு. இதில் வந்து இந்த கலர்ஸ் எல்லாமே வந்து கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த கலர்ஸ் எல்லாமே, அதாவது எல்லாமே வந்து லைட் கலர்ஸில் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து வாங்கியிருக்கேன். ஒன்று வந்து ஒயிட்டு, செகண்ட் வந்து லைட் க்ரீன் கலர், அப்புறம் சீ ப்ளூ கலர், பிளாக்கு. இது வந்து மார்பிள் ஃபினிஷ் மாதிரி இருக்கும், கிரே வித்து ஒயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒன்று வந்து வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரியான பீச் கலர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து ஒரு செட்டு வந்து வாங்கியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி பீச் கலர், அதாவது ஸ்கின் கலர்லாம் போட்டோம்னா நம்மளுக்கு கைக்கு வந்து நல்லாயிருக்கும், நல்லா நீட் லுக்குமே கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கலர் வந்து ஒன்று. இது வந்து லைட் லாவெண்டர் கலர். இந்த கலருமே வந்து நல்லா இருந்தது. ஸோ பார்க்குறச்சே வந்து நல்லா இருந்தது. பிரேஸ்லெட் நம்ம செஞ்சு போட்டோம்னாவே இன்னும் சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப லைட்டான பேபி பிங்க்கு. பாருங்கள், இந்த மாதிரி என்னோடய ஸ்கின் வந்து ரொம்ப வந்து பிளாக்கு தான். ஸோ என்னோடக்கே நல்லாயிருக்கு. ஸோ இது வந்து யார் வேணாலுமே வந்து டஸ்கியில் இருக்கவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபேராக இருக்கிறவங்களுமே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரியான கொஞ்சம் பெரிய சைஸு ரிங்கை வந்து நான் வாங்கியிருக்கேன். இதுலேயுமே வந்து குட்டி சைஸ் இருக்குது. குட்டி சைஸ் வந்து நீங்கள் வந்து வாங்காதீங்க. ஏன்னா வந்து நம்ம அந்த பீடுக்கு நடுவில் வந்து சாம்ஸ் போட போகிறோம், அதில் போய்ட்டு இதுவாகிடுது. ஸோ வந்து இது மாதிரி கொஞ்சம் பெரிய ரிங் வந்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த பீடு எல்லாமே கோக்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து ஒரு எலாஸ்டிக், அதாவது ரப்பர் பேண்ட் மாதிரி வாங்கியிருக்கேன். நான் வாங்கியிருக்கிறது வந்து கிறிஸ்டல் டெக்கில் 0.7. இதுலேயுமே வந்து நம்மளுக்கு 3 குவாலிட்டி வந்து காமிச்சிருந்தாங்க. ஒன்று வந்து ரொம்ப ரொம்ப தின்னாக வந்துருக்கு, அதாவது வந்து நம்ம வந்து இந்த கிறிஸ்டல் பீட்ஸ்லாம் கோக்குற மாதிரி தங்கூசுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரொம்ப மெலிசாக இருந்தது. இன்னொன்று வந்து நம்ம இழுத்து பார்த்தோம்னா வந்து எலாஸ்டிக் வந்து அப்படியே லூஸ் ஆகிட்டே வந்தது. ஸோ அது வந்து செகண்ட் குவாலிட்டியில் காமிச்சாங்க. இதுதான் வந்து தேர்டு. இது வந்து நல்ல சூப்பராக இருக்குது, நல்லா திக்காகவுமே இருக்குது. பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து திக்காக இருக்குது. நம்ம வந்து பிரேஸ்லெட்டில் யூஸ் பண்ணாலுமே நல்லா ஸ்ட்ராங்காக வந்துருக்கு. பாருங்கள், இந்த மாதிரி வந்து இழுத்து பார்த்தாலுமே வந்து அது வந்து லூஸ் ஆகலை. நான் செகண்ட் வந்து சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது வந்து அப்படியே இழுத்து பார்த்தா வந்து எவ்வளோ நம்ம இழுக்கிறோமோ அது கூடவே வந்து அது வந்து எலாஸ்டிக் வந்து நல்லா லூஸ் ஆகிடுது. இது வந்து நல்லா திக்காக இருக்குது. ஸோ 0.7 சொல்லிட்டு கேட்டு இந்த மாதிரி கிறிஸ்டல் டெக்குன்னு கேட்டு வாங்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஈவில் ஐஸ்லேயும் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக ஈவில் ஐஸுமே கொஞ்சம் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சாம்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. சாம்ஸில் வந்து இந்த மாதிரி வந்து நிலா ஸ்டார் இருக்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு லவ் இருக்கிற மாதிரி, இது மாதிரி குட்டி குட்டி சாம்ஸ்லாம் வந்து நிறைய வந்து கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி பாண்டா இருக்கிற மாதிரி, ஃப்ளவர்ஸ் இருக்கிற மாதிரி, பட்டர்ஃப்ளைஸ் இருக்கிற மாதிரி, ஸ்டார் இருக்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த கஸ்டமர் வந்து உங்களுக்கு வந்து என்னோடய விருப்பத்துக்கு வந்து விட்டுட்டாங்க, உங்களுக்கு எது வந்து விருப்பமோ அந்த மாதிரி போட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து இந்த மாதிரி வந்து பாண்டா, ஸ்டாரு, இந்த மாதிரி குட்டி குட்டி பூ எல்லாமே வந்து அவங்க தான் சொல்லியிருந்தாங்க. மீதி இந்த ஸ்டீலில் இருக்கிற சாம்ஸ் எல்லாமே வந்து உங்களோட இஷ்டம், நீங்கள் எது வேணாலும் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வந்து நான் இந்த மாதிரி ஸ்டீல் சாம்ஸும் இந்த மாதிரியான சாம்ஸுமே கொஞ்சம் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி யூனிகார்ன் ஹார்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே வந்து கொஞ்சம் வாங்கியிருக்கேன். இப்போ வந்து ஒன்று மட்டும் உங்களுக்கு நான் சாம்பிள் வந்து காமிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட் பேட்ச் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். இது வந்து லாக் அண்ட் கீ. ஸோ இது வந்து கப்பலுக்கு செய்கிற பிரேஸ்லெட். இது அதுவுமே வந்து 3 செட்டு கேட்டிருந்தாங்க. இதுவுமே வந்து லாக் அண்ட் கீ. இது வந்து ரெட் கலரில் வாங்கியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் பேட்ச் வந்து நான் இப்போ ஃபஸ்ட் பேட்ச் தான் வந்து நான் உங்களுக்கு இப்போ காமிக்க போகிறேன். அதுக்கப்புறம் வந்து வீடியோஸ் எடுக்க முடியல. ஸோ எப்படி மேக் பண்ணுறதுன்றதை நான் காமிச்சிக்கிறேன். இது வந்து ஒரு ஜெர்மன் சில்வர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான
இது செயின் இதுவும் வந்து நல்லா சூப்பராக இருக்குது, குவாலிட்டியுமே நல்லா இருக்குது. இது வந்து நான் செகண்ட் டைம் வந்து வாங்குகிறேன், நல்லாயிருக்கு. இது சூப்பராக கறக்க மாட்டுது. இதுலேயும் வந்து குட்டியான சாம்ஸ் வந்து நம்ம போட்டுட்டோம்னா காலேஜ்க்கு ஆஃபீஸ்க்கெலாம் போட்டு நல்லா நீட்டாக இருக்குது. ஸோ அதுவுமே வந்து நான் ஒரு டசன் வந்து வாங்கியிருக்கேன். இப்போ வாங்க எப்படி மேக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ இது வந்து ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு வந்து அந்த தங்கூசன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து கோர்த்து தான் இருப்பாங்க. இப்போ எப்பயுமே வந்து நம்ம கிராஜுவலாக வந்து இப்போ பெரியவங்களுக்குனா கரெக்டாக வந்து நம்ம வந்து ஒரு 24 வந்து எடுத்துக்கலாம். 24ன்றது கரெக்டான சைஸு. நம்மளுக்கு வந்து இழுத்து போட்டாலுமே சரி, நம்ம அப்படியே லூஸாக போட்டாலுமே சரி, நம்மளோட கையில் வந்து கரெக்டாக இருக்குது. லீனாக இருக்கிறவங்களுக்குமே கரெக்டாக இருக்கும், ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்குமே கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம 24 தான் போடுறோம், ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு அந்த எலாஸ்டிக் தெரியும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. கரெக்டாக வந்து 24ன்னு போட்டிங்கன்னா வந்து கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் வந்து கிட்ஸுக்கு அது மாதிரிலாம் இருந்ததுன்னா 20 போட்டிங்கனாவே வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. நான் இப்போ 24 பீடு வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரியான ஒரு ரப்பர் வந்து நம்ம வாங்கியிருக்கோம் பார்த்தீங்களா, அது வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கோர்க்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். சில பேர் வந்து இந்த பேண்ட்லேயே வந்து ஊசியில் வச்சு கோர்த்துக்கிறாங்க. இது வந்து ஊசியில் வந்து கண்டிப்பாக போக மாட்டுது. போனால் வந்து பெரிய ஊசியில் தான் போகுது. பெரிய ஊசியில் போனால் வந்து நம்மளால் பீடு வந்து கோர்க்க முடியாது. நான் வந்து இந்த ஃபஸ்ட்டு இது சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ரொம்ப மெலிசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, அதுதான் வந்து நம்ம நீடில் வச்சு போட்டால் வந்து போகுது. இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிற பேண்டு, ஸோ அதனால் வந்து இது போக மாட்டுது. நீங்கள் நார்மலாக வந்து நீங்கள் எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வந்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கோர்த்தாவே ஈஸியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரியே வந்து நீங்கள் கோர்த்துக்கோங்க. கோர்த்து இது மாதிரி வந்து முடிச்சு வந்து போட்டுக்கலாம். முடிச்சு போடுறச்ச வந்து நல்லா வந்து டைட்டாக வந்து போட்டுக்கலாம். ஏன்னா வந்து இது ரப்பருன்றதுனால நம்ம இப்படி பிரித்து நம்ம போடுறச்ச வந்து நம்மளுக்கு அது ஓப்பன் ஆகி பிரிஞ்சுட்டு வந்துடும். அதனால் நல்லா டைட்டாக இந்த மாதிரி வந்து ஒரு முடிச்சு ஒன்று போட்டுக்கோங்க, 2 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரவுண்ட் முடிச்சு வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு ரவுண்ட் முடிச்சு போடுறதுக்கு கொஞ்சம் எக்ஸஸாக விட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது மாதிரி இழுத்தா வந்து அப்படியே பிரிஞ்சிட்டு வர மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு சுற்று முடிச்சு வந்து போட்டுக்கோங்க, நல்லா டைட்டாக வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ ஆல்ரெடி நம்ம 2 முடிச்சு போட்டோம் பார்த்தீங்களா, அதோட வந்து இது மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. நம்ம சுற்று முடிச்சு போட்டதுக்கப்புறமே இன்னொன்று கூட ஒரு நாட்டு நீங்கள் போட்டுக்கலாம், நல்லா டைட்டாக வந்து இருக்கும். இப்போ நல்லா இந்த மாதிரி வந்து இழுத்து விட்டுக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு வந்து நாட் போட்டு நல்லா இழுத்து விட்டு எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நல்லா டைட்டாக வந்து இருக்கும். இப்போ எட்ஜில் மட்டும் லைட்டாக கொஞ்சோண்டு வந்து கேப் விட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சோண்டு கேப் இருந்தால் போதும். கட் பண்ணிவிட்டு அந்த பீடை வந்து அதில் இழுத்து விட்டுருங்க, அப்போ அந்த நாட் வந்து உள்ளே போயிடும். இப்போ நம்மளுக்கு பிரேஸ்லெட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம சாம்ஸ் வந்து போட்டுடலாம். இப்போ உங்களுக்கு வந்து சாம்ஸோட அவுட்லைன் வந்து கோல்டு கலர் இருந்தால் நீங்கள் கோல்டு கலர் ரிங் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, சில்வர் இருந்தால் சில்வர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் இந்த மாதிரியான பிளாக் கலரில் ஃப்ளவர் சாம் வந்து எடுத்துக்கிறேன். ரிங்கு வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்கட்டும். ஜஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு கட்டரு அப்படிலாம் நம்ம நார்மலாக இப்படி ஓப்பன் பண்ணவே வந்து அந்த ரிங்கு வந்து ஓப்பன் ஆகிடும். அந்த ரப்பர் பேண்ட் உள்ள போட்டு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இழுத்து விட்டுருங்க. கரெக்டாக வந்து அந்த ரிங்கு வந்து அந்த மணி கூடவே வந்து செட் ஆயிரும். இந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம் எல்லாத்துக்குமே. இப்போ நான் எல்லாத்துக்குமே வந்து போட்டாச்சு. இந்த ஒயிட் கலருக்கு வந்து பாண்டா வந்து நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இந்த பிங்க் கலருக்கு அதே மாதிரியான பிங்க் கலரில் வந்து யூனிகார்ன் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த லைட் எல்லோவுக்கு
டார்க் எல்லோ கலர் வந்து ஸ்டார் வந்து போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து குட்டி ஸ்டார், அதாவது சீ ப்ளூ கலர் ப்ரேஸ்லெட்க்கு வந்து குட்டி குட்டி ஸ்டார் வந்து 2 ஸ்டார் வந்து போட்டிருக்கேன். இது வந்து ஒரு ஹார்ட்டின் இருக்கிற மாதிரி, ஒரு குட்டி எலிஃபண்ட் இருக்கிற மாதிரி. இந்த எலிஃபண்ட் வந்து நான் 2 வந்து நான் போட்டிருக்கேன். ஒரு ப்ரேஸ்லெட்டை வந்து நம்ம 2 குட்டி சாம்ஸ் கூடமே வந்து போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா 2 பீடு விட்டு கூடமே தனித்தனியாக கூடயுமே நம்ம வந்து போட்டுக்கலாம். ஜஸ்ட் இது மாதிரி ஓப்பன் பண்ணி போட்டிங்கனாவே அது செட் ஆயிரும். இந்த மாதிரி கட்டர் வச்சு அந்த ரிங்கை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா வந்து கஸ்டமர்ஸ் போடுறச்ச இல்லை நம்ம போடுறச்ச ரப்பர் வந்து கொஞ்சம் இழுத்து தான் வந்து போடுவோம். அப்போ கரெக்டாக அந்த ரிங்குக்கு வெளியில் வந்துடும். சாம்ஸ் வந்து தொலைஞ்சு போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ வந்து அந்த ரிங்கை வந்து நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு எல்லாமே வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது வந்து கப்பல் ப்ரேஸ்லெட். இது ஒரு கீ இருக்கிற மாதிரி, ஒரு ஹார்ட்டின் இருக்கிற லாக் இருக்கிற மாதிரி. இது இந்த மாதிரியுமே கூட அவைலபிள் இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு லைட்டு எல்லோ கலர் இருக்கிற மாதிரி, ஒரு ஸ்மைலி, ஒரு கீ இருக்கிற மாதிரியானது. இது வந்து கப்பல் ப்ரேஸ்லெட். இதுலேயும் வந்து ஒரு ஸ்மைல் இருக்கிற மாதிரி, ஒரு லவ் இருக்கிற மாதிரி, ஒரு ஹார்ட்டின் லாக் இருக்கிற மாதிரி. கப்பல்ஸ் வந்து இந்த மாதிரி நிறைய வந்து இப்போ கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து நம்மகிட்ட வந்து அவைலபிள் இருக்குது. இப்போ நம்ம எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் பேட்ச் ஃபுல்லாக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. எல்லா கலருமே கஸ்டமர் கேட்ட மாதிரி, ஈவில் ஐஸ் வச்ச மாதிரி எல்லாமே வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரியான ஒரு கவர் வந்து எடுத்துக்கலாம். இந்த கவர் வந்து நான் ஆல்ரெடி வந்து பேங்கிளுக்கு யூஸ் பண்ண கவர் தான். 2 பக்கமே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். சில கவர்ஸ் வந்து ஒரு பக்கம் ஒயிட் கலர், ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து ஒரு ஒயிட் கலர் கார்டு போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த பாண்டாவை தூக்கி நான் உள்ளே போட்டுக்கிறேன். போட்டுட்டு நம்ம பேக் பண்ணிடலாம். இந்த மாதிரி வந்து பேக் பண்ணிக்கோங்க எல்லாமே. உங்கள்கிட்ட வந்து லோகோ ஸ்டிக்கர் இருந்தாலுமே லோகோ ஸ்டிக்கர் நீங்கள் வந்து உங்களோட பிராண்டட் வந்து எல்லாமே போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா தேங்க்யூ ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டிட்டு நீங்கள் வந்து கஸ்டமருக்கு வந்து சென்ட் பண்ணிடலாம். கார்டு போட்டுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி வந்து பின் சைடு பக்கம் தான் வந்து ப்ரேஸ்லெட் போடணும். ஏன்னா அதுக்கப்புறம் அப்படி தான் ஒட்ட போகிறோம் நம்ம. இப்போ பாருங்கள், இப்போ மேலேயே வந்து இது ஒட்டுற மாதிரி இருக்கும். அப்படி வந்து நம்ம பண்ணக்கூடாது. இது எடுத்துகிட்டு முன்னாடி போடுங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு க்ளோஸ்ட் வந்து பின்னாடி வரும். இந்த யூனிகார்ன் தூக்கி நம்ம உள்ளே போட்டுடலாம். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி வந்து உங்களுக்கு ப்ரேஸ்லெட் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நான் பண்ணி கொடுத்துருவேன். இப்போ எல்லாமே வந்து நம்ம பேக் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. நான் இப்போ லோகோ ஸ்டிக்கர் ஒட்டி நான் பேக் பண்ணிவிடுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.